நான் 2 months முன்னாடி மதுரைக்கு போகும்போது என்னாச்சுன்னு சொல்லட்டுமா? நான் வந்து பேசிக்கலி திருச்சி ஒரு 2 days கோர்ஸு. அதனால நான் சரி திருச்சி மதுரை நியர்பை தான் இருக்கு, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு ஒரு வேலை வேணும்னா ஒரு பேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு எனக்கு சரி ஒரு 2 daysக்காக எதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும் பசங்க அம்மாட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன். அம்மா உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ தனியாக ஸ்டே பண்ணுறதுனா சேஃப் கிடையாது, கிளம்பி வந்துடு அப்படின்ட்டு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ ரொம்பலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் ஜாலியாக இருந்தேன் ரூமில், ரொம்ப 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 ஜாலியாக இருந்தேன். லைக் கால் பேசினேன், நல்லா ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தேன், ஜாலியாக இருந்தேன், டிவி பார்த்துட்டு அப்படி இப்படி ஜாலியாக இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா, நைட்டு யார் டோர் தட்டினாலும் திறக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க என் காதில். யாருமா தட்ட போகிறா, அதெல்லாம் ஒன்று தட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னாச்சுன்னா 12:30 இருக்கும், யாரோ வந்து டோர் நாக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அது ஒரு விஷயமாவே எடுத்துக்கல, பிகாஸ் நம்ம பயப்படுறதுனால பிரம்மை அப்படின்னு தான் நினச்சிட்டேன். ஆனால் திருப்பி பார்த்தா கண்டினியூஸாக தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு